Chai with Chitra, Social Talk. குமுதம் ஆசிரியரான எஸ்ஏபி அண்ணாமலையை சந்திச்சிருக்கீங்களா? எஸ்ஐபி வந்து முதல்ல சந்தித்தது வந்து ஒரு தொடர்கதை குமுதத்தில் எழுதணும்னு சொன்னோம். அப்போது வந்து குமுதத்தில் தொடர்கதை எழுதுறது மிகப்பெரிய விஷயம். 1970 நான் சொல்கிறது 1988 வருஷம். ராகியரகஞ்சன் ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஆசிரியர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு, நீங்கள் வந்து ஒரு தொடர்கதைக்கான ஒரு கதை சுருக்கத்தை முதல்ல அனுப்பி வச்சுட்டு அப்புறம் புறப்பட்டு வாங்க, போகிற வர செலவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். புரசவாக்கம் ரோட்டில் ஆஃபீஸு, நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு எதிரிலேயே வந்து ரூம் போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் பே பண்ணிடுறோம். ஆசிரியர் உங்கள்கிட்ட பேசணும், அதுக்கு முன்னாடி கதை ரெடி பண்ணுங்க, அவர் அசர வைக்கிற மாதிரி ஒரு கதை சுருக்கம் சரின்ட்டு அதுக்காக வந்து ஒரு 3 நாள் டைம் எடுத்து ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு ஜனவரியின் ஞாயிற்றுக்கிழமையின் டைட்டில் வச்சு அனுப்பிச்சி வச்சேன் அவருக்கு. அப்போல்லாம் தபால் தானே உங்களுக்கு, கொரியரில் அனுப்பிச்சி வச்சுட்டு அடுத்த அந்த வார இறுதியில் போய் பார்த்தேன். ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு சனிக்கிழமை வந்துடும் போய் பார்த்தேன். அவருக்குன்னு தனி ரூமு இருக்குன்னு. அந்த பத்திரிகை ஆயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புனிதன், ஜாரா சுந்தரேசன், ராக்கி ரங்கராஜனுக்கு பிறகு ஒரு ரூம் ஒன்று இருக்குது தனியாக. அது எனக்கு எஸ்ஏபி எஸ்ஆர் ரூமுன்னு தெரியாது. அங்கே போன உடனே உள்ளே போய் பார்த்தா ஒரு பழங்கால மேஜை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சேரு கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா பழசு, எல்லாமே அறத பழசாக இருக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிளான. உள்ளே நுழைஞ்சவொன்னே பார்த்தேன் ஒரு கதர் வேஷ்டி, 4 முளை கதர் வேஷ்டி, முரட்டு கதர் வேஷ்டி, சர்ட்டு தொலா புலான்னு இவ்வளோ வந்து தரட்டு, ஒரு தடிமனான கண்ணாடி, படியை வாரணசி, அந்த நரைக்கிறாப்பு, ஒல்லியாக தேகம். வணக்கம், வாங்க ராஜேஷ்குமார் அப்படின்னார். பார்த்தா தேஞ்சு போன அவாய் செப்பல், தேஞ்சு போனதுங்க. அந்த செப்பலை வந்து யாரும் போடவே மாட்டாங்க. அந்த செப்பலில் விட்டுருக்காரு. நான் பார்த்தா இப்படியே ஒரு சிம்பிளான ஆளான்னு. பயணமெல்லாம் நல்லா இருந்ததா? சரி. கதை சுருக்கத்தை படித்தேன், வழக்கம் போல் பிரமாதப்படுத்திட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன மாற்றங்களை நான் சொல்லலாமா? அதுக்கு அனுமதி உண்டா? எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர், அனுமதி உண்டான்னு என்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு. நான் சொன்னேன், என்ன சார் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்க? இல்லை உங்கள் சுதந்திரம் பறி போயிடக்கூடாது, நீங்கள் வந்து இப்படி தான் எழுதணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, நான் குறுக்கால பூந்து எதாவது பண்ணால் கதை கெட்டுடும். ஆனால் எனக்கு தோணுதை உறுத்தல்கள் சொல்லணும்ல, அது நெருடல்கள் கதையில், அதை நான் சொல்லட்டுமான்னாரு. சொல்லுங்கள், இதை மட்டும் மாற்றிக்கலாமா, இந்த இடத்துல மட்டும் இந்த கேரக்டர் வந்து மாற்றிக்கலாமா, இதை மாற்றிக்கலாமா, அதை மாற்றிக்கலாம்னு சொல்லி கதை அப்படி ஷேப் பண்ணார் பாருங்கள். நான் முதல்ல யோசிச்சது சூப்பராகிடுச்சு. அது அவருடைய அனுபவம் சார். இந்த ஏங்கல் யோசிச்சு பார்க்கல சார். என்ன இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி, இது நான் சொன்னேன் அப்படின்னாரு. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சாதாரண விஷயம், அதாவது மிகப்பெரிய விஷயத்தை ஒரு சாதாரண விஷயமாக சொல்லி எனக்கு புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னார் பார்த்தீங்களா. அப்புறம் இந்த கதையை வந்து 3 டேக்கில் கொண்டு போங்க. ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு நாவல் படிக்கிற திருப்தியை காட்டிலும் 3 நாவல் படித்த திருப்தியை தரணும்னா நீங்கள் 3 ட்ராக்கில் போங்க. கதையை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ட்ராக்கில் சேர்ணுங்க. அவர் இன்னொரு விஷயம், ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு முடிச்சு கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ போட்டிங்கன்னா ஒவ்வொரு முடிச்சா போட்டு வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு முடிச்சு இழுத்தா மற்றதெல்லாம் தானாக விலகணும், ஸ்க்ரீன் தான் விலகணும். சார் ஓ இதுக்காக தான் ஆட்டோவில் வந்து இறங்கினானா, ஓ இதுக்காக தான் பைய வச்சுட்டு போனானா, ஓ இதுக்காக தான் அப்படி சொன்னானா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எல்லாம் பளிர்னு விளங்கிடணும். அருமை. நீங்கள் அதில் விளங்கலன்னு வைங்களேன், சொதப்பிட்டான்னு சொல்லிடுவான். இதுதான் ஃபார்முலா. விக்டரியோட ஃபார்முலா என்னென்னா, அவன் குழம்பக்கூடாது. கரெக்ட் அப்படி சொன்னார். அந்த வாசகம் வந்து அப்படியே பஞ்சிருச்சு. அதாவது ரொம்ப சீப்பாக சஸ்பென்ஸ் வைக்கக்கூடாது, சஸ்பென்ஸில் அர்த்தம் இருக்கணும். அவன் திடுக்கிட்டான்னா அவன் திடுக்கணும், சும்மாவாது வந்து திடுக்கிட்டான் தொடர்புன்னு போடக்கூடாது. அடுத்த வாரத்தை படிக்க வைக்கும்போது அட நான் இன்னும் யோசித்தேன் வேறு மாதிரி எழுதுகிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எந்த ஒரு முடிவும் சரி வாசகன் நினச்சபடி இருந்ததுன்னா அந்த எழுத்தான் தோத்துட்டான். வாசகன் எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை எந்த எழுத்தாளர் தர்றானோ அவன் தான் ஜெயிப்பான். அது உங்ககிட்ட இருக்குது.
நான் பார்த்துட்டேன், பல கதைகள் படித்தேன், என்னால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால் இந்த கதையை நீங்கள் எழுதினார். அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 தடவை வந்து அங்கே குமுதத்தில் என்னென்னா வெள்ளிக்கிழமை அந்த அந்த வாரம் குமுதத்தை வைத்து பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா சனிக்கிழமை தானே எல்லாமே டெலிவரி வச்சு பூஜை பண்ணி அவங்க மகாபாரதம் படிப்பாங்க, ராமாயணம் படிப்பாங்க. நான் ஒரு தடவை அந்த பூஜையில் கலந்துக்கிட்டேன். இவர் படிப்பார், படிச்சுட்டு பாதி அவர் கொடுப்பார், அவர் படிச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரும். அதில் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு தொன்னையில் புளியோதரை ஒரு பாயாசம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட குமுதத்தோட வந்து என்னோடய அட்டாச்மெண்ட் வந்து மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, ஆனந்த விகடன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனந்த விகடன் பாலன் சார் இருக்கார் இல்லவா, அவரும் இப்படி தான். அவருக்கும் என் மேலே ரொம்ப பிரியம். அவரும் வந்து 1989 என்னை கூப்பிட்டு விகடனுக்கு ஒரு கதை பண்ணுங்கோ அப்படின்னாரு அவர். அதே அவரும் வந்து அந்த கதையை சுருக்கம் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு. அது கேட்டேன். நல்ல ஞானஸ்தான். ஆனால் 1-1-3 ஒரு கதை எழுதினேன். அந்த கதை சுருக்கத்தை படிச்சுட்டு இதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணணும், இந்த கதையை பற்றி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கும்னு கேட்டார். சார் நீங்கள் சொன்னால் நான் புறப்பட்டு வந்துடுறேன்னு. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டால் சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம்னு சொன்னார். உடனே நான் புறப்பட்டு வந்தேன். வந்தவுடனே மறுநாள் காலையில் போய் பார்த்தேன். அவரது கொஞ்சம் நேரம் ரூமெல்லாம் நல்லாயிருக்கும். அது விகடன் ரூம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை பட்டி வச்சுருப்பார், ஒரு சில்வர் இதில் வெத்தலை பட்டி. அது திறந்து வச்சுக்கிட்டு வெத்தலையை எடுத்துகிட்டு சீவல் அதில் போட்டுட்டு வாய்க்குள்ள அண்ணாந்து போட்டுட்டு சாஞ்சிக்குவார். அப்படி கண்ணை மூடிக்குவார். கண்ணை மூடிட்டு சொல்லுங்கோ என்ன கதை அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். சாப்டராக சொல்ல வேண்டாம், கதையை வந்து முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு வாங்கணும். நான் சொல்லிகிட்டே வருவேன். வழியாக தலையாடிட்டே வருவார். இப்படியே கையை ஆடிட்டு தலையும் இப்படி ஆடிட்டே வருவார். இப்படியும் பாரு, இந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்லுவார். வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம், ஓகே, ஆரம்பிக்கும். எல்லாம் முடிச்சுட்டு இது நான் சொன்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியா? சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம் சார். எனக்காக சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு தோணுனா வச்சுக்கலாம், இல்லை உங்கள் பிரியப்படி நீங்கள் செய்யலாம். ஒன்று இல்லை சார், நீங்கள் சொன்னது நல்லா இருக்குது சார், இதை கூட வச்சுக்கலாம். இப்படி அவங்க பார்த்தா அவ்வளோ பவியம். நீங்கள் வந்து அவங்கெல்லாம் ஜெம்ஸுங்க எல்லாம். இப்போது நிறைய பேர் நான் பார்க்குறேன், ஒன்றுமே தெரியாதவங்க கூட வந்து பந்தா பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்து அத்தனை நிறை குணங்கள் அவங்கெல்லாம். நான் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன், எல்லாம் லேர்னிங் ப்ராசஸ் தான். இப்போ நான் வந்து அதே நினைப்பேன், நாம் வந்து இவ்வளோ இருந்தாலும் சரி தான், யாரையுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாது. நான் எல்லாருக்கும் சொல்கிறது புத்தி தான். யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியாது, நமக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்ககிட்ட கற்றுக்கிட்ட 2 பேர் அப்படி இல்லை. எஸ்ஏபி பாலன் மாதிரி எழுத்தாளர்களை ஊக்குவித்த இன்னொரு பத்திரிகையாசிரியர்னா சாவி. ஐயோ, சாவி வந்து என்னுடைய பெட்டுங்க. அவருக்கும் எனக்கு 30 வயசு அப்போவே வந்து வித்தியாசம் இருந்தது. ஆனால் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவார். கோயம்புத்தூர்காரரே வாங்க அப்படிம்பார். அதாவது என்னை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துடும் பாருங்கள். இப்படிடுவார், நீட்டு கைண்டு என்னன்னு கதை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்கல்ல, கதை கொண்டு வரலையா அப்படின்னு கேட்பார். இல்லை சார், கதையோடு வந்தால் என் ரூமுக்கு வாங்க, எழுதுங்க. சாவியில் உங்களுக்கு எத்தனை பக்கம் வேணும் எழுதுங்க, நீங்கள் என்ன வேணும் எழுதுங்க. இல்லை எல்லாம் மனம் திறந்த பேச்சுங்க. அதே ப்ரொமோட் பண்ணுவார், ரொம்ப ப்ரொமோட் பண்ணுவார். அதாவது பாருங்கள் ராஜேஷ்குமார், எனக்கு யார் என்ன இப்படி தெரியல, என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு வைங்களேன், அங்கே யார் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அருமையாக இருந்தால் கண்ணை மூடி ரசிப்பேன். யாராக இருந்துட்டு போகட்டும், ரசிப்பேன், நான் பாராட்டுவேன். அது மாதிரி தான் என் பத்திரிக்கை யார் வேணால் கதை எழுதலாம், நல்லா இருந்தால் நான் பாராட்டுவேன். நீங்கள் நல்லா எழுதுறீங்க, நான் பாராட்டுறேன், அவ்வளோதான். இது ஒன்றுமே கிடையாது. அவன் சொல்லி பாராட்டார். டீ சாப்பிட்லாம்னு கேட்பார். ரெண்டு பேர் டீ சாப்பிட்றோம். அதாவது வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம். நம்ம வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிட போயிடலாமா அப்படிம்பாரு. போனால் அவங்க மிஸ்ஸஸ் வந்து அந்த வயதிலும் எனக்கு வந்து பரிமாறுவாங்க. முந்திரி நிறைய போட்டு பாயசம் பண்ண சொன்னே, பண்ணியா அப்படின்னு கேட்பார். பண்ணி வச்சுருக்கேன், ராஜேஷ்குமார் கூட வந்து கொடு அப்படிம்பார். அந்தளவு அந்த அந்த காலகட்டம்லாம் உண்மையே பொற்காலங்கள். உண்மையே வந்து நாம் நினச்சி பார்க்க முடியாத மனிதர்கள். சாவி சார், இதையும் பேசுகிறது மணியன், குமுதத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்போ இந்த காலத்திலாம் எல்லாம் ஜெம்ஸுங்க. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நீங்கள் விரும்பி படிக்கின்ற எழுத்தாளர்கள் யார்? நான் ஜானகிராமனோட நான் முதல்ல படிப்பேன். எனக்கு மிக பிடித்த ஆசிரியர் வந்து கல்கி தான்.
கல்கி வந்து பொன்னியின் செல்வன் வந்து நான் வந்து 2-3 தடவை படிச்சிருக்கேன். அதில் க்ரைம் சம்பவங்கள் நிறைய இருக்கும். அதுதான் எனக்கு வந்து ஊக்கம். என்ன அந்த யூனிஃபார்ம் தான் மாறி இருக்குமே தவிர, கரெக்ட். என்னோட கதையில் பேண்ட்டு ஷர்ட்டு, அவர் கதையில் பார்த்தீங்கன்னா ராஜ உடை, அவ்வளோதான் தவிர மற்றபடி அந்த திருப்பங்கள் அந்த சுவாரஸ்யம் எல்லாமே வந்து 2 பேருக்குமே வந்து இருக்கும். ராஜா காலத்து குற்றம் சமூக அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வந்து அவருடைய கதைகள் எல்லாமே பிடிக்கும். கல்கி, அப்புறம் அகிலனுடைய கதைகள் அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அப்படி என்னுடைய நெருங்கிய நண்பர் பாலகுமாரன், அவருடைய கதைகளும் எனக்கு பிடிக்கும். அவர் வந்து ஒரு விஷயத்தை அப்படியே கமாண்டபுளாக இருக்கும். சொல்கிறது பூரா இப்படி தான் அவர் சொல்லுவார்ல, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி, இது மாதிரி தான் கன்விக்ஷனோட எழுதுவார். ஆமாம், அது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அவர் என்கிட்ட ரொம்ப அந்த உரிமை எடுத்துகிட்டு, ராஜேஷ்குமார் உன்னை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லையா, அதாவது ஒரு சக எழுத்தான்னு சொல்கிறது பாருங்கள், உன்னை அடிக்கிறதுக்கு ஆளே, ஒரு சின்ன விஷயத்தை கூட எப்படியா இவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதுகிறேன். என்ன ஒரு மனம் திறந்து பாராட்டு குணம் இருந்திருக்கு பாருங்க. அவர் அதாவது பாராட்டுறதுன்னு அள்ளி வீசுவார் அப்படியே. என் பொண்டாட்டி திட்டுறாயா, அவர் மாதிரி எழுத முடியல ஒன்னான்னு சொல்லி நான் சொன்னேன், பாலகுமார் உங்கள் எழுத்து வீச்சு வேறு, உங்கள் எழுத்து வீச்சு வேறு, என்னோட எழுத்து வீச்சு வேறு. எனக்கு பேட்டர்ன். ஆமாம், என்னோட பேட்டர்னே வேறு. இதே அதுக்கு ஏன் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறீங்க? இதையே வந்து நீ எழுதையா, நீ எழுது, அதுக்கப்புறம் அந்த வாசனை நான் பிடிச்சிக்கிறேன், நீ வந்து வளர்த்து விடு அவனை, அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட வருவான், அப்போ நான் பிடிச்சிக்கிறேன், அது என் முறை, இப்போ உன் முறை, இது 2 பேருமே வளருவோம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து பறந்த இப்போ கூட எங்களை பாருங்கள், ரைட்டர்ஸ்குள்ளே எந்த பிரச்சனை கிடையாது. பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, தேவிபாலா, இந்திரா சவுந்தரராஜன், இவங்ககிட்ட நல்ல க்ளோஸாக பண்ணிடுச்சு. எங்களுக்குள்ளே எந்த விதமான போட்டியோ பொறாமையோ எதுவுமே கிடையாது. எழுத்தாளர் சுஜாதாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? சுஜாதா வந்து பல மேடைகளில் நானும் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கோம், உட்காந்து பேசியிருப்போம். ராணிமுத்து 300வது புத்தகத்தை நான் தான் எழுதுகிறேன். அப்போ பாராட்டு விழா நடந்தது. சிவந்தி ஆதித்தன், அவருடைய சன் பாலசுப்ரமணியன் ஆதித்தன், இவங்களாம் இருந்தோம். அப்போ போன உடனே எல்லோரும் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க மேடையில், அதை வச்சுட்டாங்க. நான் வந்து வர்ற வழியே ஒரு வாசகர் வந்தார், கை அவர் கொடுத்துட்டேன். அதை இவர் மட்டும் வச்சுட்டு இருந்தார் கையில். நானும் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். ராஜேஷ்குமார், அந்த டைம் பாம்பை எங்கே என்ன பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன சார் சொல்கிறீங்க, டைம் பாமான்னு? இதை வேறு கொடுத்துட்டாங்க, இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, இதுதானே பிரச்சனை, கொண்டாங்க அதை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து எடுத்து முன்னாடி வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸுக்கு பூ தூக்கிட்டு அதுக்குள்ளே போட்டு விட்டேன். அவர் ரொம்ப சிரித்தார். இந்த யோசனை எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லார். அந்தளவுக்கு வந்து அவர் எங்கிட்ட நகைச்சுவையாக பேசுவார். அங்கே நான் உட்காந்தா கூட இங்கே வந்துருங்களேன் அப்படிம்பார். இங்கே இருக்கிறவர் வந்து நீங்கள் 2 பேர் ஒரே இடமா உட்காந்துக்கோன்னு சொல்லி போயிடுவார். அந்த அளவுக்கு 2 பேருமே இருந்தோம். குமுதம் ஆசிரியராக பொறுப்பேற்ற உடனே என்னை வர சொன்னார். ஒரு லெட்டர் போட்டார், நான் வந்தேன். எஸ்ஏபி உட்காந்து அதே நாற்காலி, அதே சூழல் தான் எனக்கு. அப்போ அவர் உயிரோடு இல்லை, அவர் எஸ்ஏபி இல்லை. ராஜேஷ்குமார், எப்பேற்பட்ட மனிதர் உட்கார்ந்த இடம், நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குமுதத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். வழக்கமாக க்ரைம் நாவல் தானே, எனக்கு அந்த ராஜேஷ்குமார் வேண்டாம், எனக்கு புதுசாக ராஜேஷ்குமார் வேணும். சரி சார், அது நீங்கள் சொல்லுங்கள் சார். டாலர் சிட்டின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, என்ன திருப்பூர். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ், அவங்களையெல்லாம் பற்றி பணக்காரங்க ஏழை யார் வேணால் இருக்கலாம், டாலர் நகரம் அப்படின்னு டைட்டிலில் நீங்கள் பேட்டி எடுத்து உங்கள் ஸ்டைலில் எழுதுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு நீங்கள் பண்ணித்தரீங்களா? வாரம் ஒவ்வொருத்தர் யார் வேணாம், பணக்காரராக இருக்கலாம், ஹோட்டலில் வேலை செய்வராக இருக்கலாம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்திறமையை வந்து நீங்கள் கொண்டு வரணும். அது பண்ண முடியுமான்னார். நான் சொன்னேன், சார் நான் வந்து ரிப்போர்ட்டர் வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும், இது ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து பேட்டி எடுத்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போகணும், எழுதணும், அப்புறம் கண்டுபிடிக்கணும். நான் யார்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது, எனக்கு இப்போ இருக்கிற சூழலில் வந்து டைம் இல்லை. ஒரு கதைன்னா நான் அப்படி கற்பனை எழுதுறேன். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வேலை கொடுக்குறீங்க எனக்கு. ஒரு ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டிக்கிட்டு நான் போய்
அலையிறதுக்கெல்லாம் முடியாது சார் என்னால். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும்னு கேட்டார். சார் எனக்கு வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் குமுதத்துக்கு பண்ணுறேன்னாரு. ஆனால் அதுக்குள்ளே அவரே விலகிட்டார். அதுலேருந்து விலகிட்டார். ஷார்ட் டைம் தான். அவர் என்னென்னா புதுசாக, அதாவது உங்ககிட்ட இருக்கிறதே எனக்கு வேண்டாம், நீ புதுசாக எனக்கு தரணும், அப்படி பழகக்கூடியவர். சுஜாதா இஸ் எ ஜெம் சார். அவரெல்லாம் வந்து காலத்தால் வந்து ஈகோவே இல்லை. எதை பண்ணாலும் ரொம்ப சர்வசாதாரணம் பண்ணுவார், ரொம்ப சர்வசாதாரணமாக பேசுவார். சிறந்த அறிவாளி. என்னை கேட்டால் வந்து ஐக்கியூ ரொம்ப அதிகம் இருக்குது. ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தால் அவரை மாதிரி யாரும் சொல்ல முடியாது. தான் அவ்வளோ பெரிய அறிவாளி அப்படின்றது எங்கேயுமே காட்டிக்க மாட்டேது. அலட்டையில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார். அது மிகப்பெரிய உண்மை இருக்கும். அது அவர் சொன்ன ஒரு வாசகம் தெரியும். உங்களுடைய உண்மையான வாசகங்கள் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை ராஜேஷ்குமார் பாரு. இப்போ நீங்கள் பார்க்குறவங்கள கிடையாது, நீங்கள் பார்க்காதவங்க தான் உண்மையான வாசகங்கள் யாரும் இருக்கும். இப்போ அப்படி தான் ஆகுது. இப்போது பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஹெட்டு, அவர் எனக்கு வந்து ஒரு இமெயில் எழுதியிருக்காரு. அவர் பேர் ஜெயகிருஷ்ணன். சார் இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய போஸ்ட் இருக்கேன், எனக்கு கீழே 2000 பேர் வேலை பார்க்குறாங்க, இத்தனை பேரை நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் படிப்பில் ரொம்ப சுமார் தான். என் ஊர் பொள்ளாச்சி. நான் வந்து பிஹெச்டியில் படித்தேன். அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் ஒரு வேலை கிடைச்சது, அங்கே போய் படித்தேன். ஆனால் அது படிக்கும்போதே அவங்க புஸ்தகங்களையும் சேர்த்து படித்தேன். அதில் இருக்க விஞ்ஞானங்கள், இந்த விவேக் வந்து ஒரு பிரச்சனை எப்படி வந்து கையாளுறாரு, எப்படி வந்து அவருடைய புத்திசாலித்தனம் வெளியே வருது, வில்லன் என்ன பண்ணுறான், அதை எப்படி அவர் முறியடிக்கிறாரு, இப்படியெல்லாம் வந்து நீங்கள் எழுதுனதெல்லாம் எனக்கு அது ஒரு பேர் பூஸ்ட் அமைஞ்சது. அதையே நான் இங்கே அப்ளை பண்ணேன். இப்போ எனக்கு கீழே ஐஐடியில் படித்தவங்களாம் எனக்கு கீழே இருக்காங்க. இவ்வளோ பெருமைக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி எனக்கு இமெயிலில் ஒரு லெட்டர் போட்டிருந்தார். எவ்வளோ பெரிய கௌரவங்க. நான் உங்களை பார்க்கணும் சார், நான் வந்து பார்க்கணும். ஒரு சாதாரண வாசகனை இவ்வளோ தூரம் நீங்கள் உயர்த்தி வச்சுருக்கீங்க, உங்களுடைய அந்த எழுத்துக்கள் தான் ரைட்டிங் அப்படின்னு சொன்னார். அதனால் இது மாதிரி வாசகர் அவர் அப்போ நினச்சிக்கிட்டேன், சுஜாதா சொன்னது கரெக்ட். உண்மையான வாசகர்கள் நீங்கள் இன்னும் சந்திக்கவே இல்லைன்னு சொன்னார்ல, அது இன்றைக்கி நான் சந்திக்கிறேன். இத்தனை வருஷம் கழித்து இந்த ஜெயகிருஷ்ணனை நான் சந்திக்கிறேன். இந்த மெயிலில் அந்த லெட்டர் இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லியிருக்காரு. அவர் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளும் அப்படி தான். காலம் அவரை சீக்கிரமாக வந்து கொண்டு போயிருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. அதே மாதிரி நம்ம ராவுத்தர் கேப்டன் விஜயகாந்தோட ஃப்ரெண்டு 100 ஃபீட் ரோட்டில் வந்து அவர் ஆஃபீஸ் இருந்தது. என்னை உதவி கூப்பிட்டாரு. நம்ம விஜய்க்கு வந்து நீங்கள் ஒரு படம் பண்ணணும், சர்ச்சை பண்ணிடலாங்க. நிறைய கதைகள் எங்கிட்ட, உங்கள் கதைகளை நான் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றம் 23 அறிவழகன். அறிவழகன் வந்து அவன் வந்து என்னுடைய ரசிகர். அவர் வந்து எண்ணி 8 நாட்கள் அப்படிங்கிற தலைப்பில் என்னுடைய கிரைம் நாள் படித்தார். வீட்டுக்கு வந்தார். சார், இது செயற்கை கருத்தரிப்பு நிலையங்கள் நடைபெறக்கூடிய மோசடிகளை பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்க, இதை நான் பேஸ் பண்ணி எழுதுகிறேன், இது ஃபேமிலி சென்டிமெண்ட் கிரைம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஒரே வார்த்தை, கமல்ஹாசன் ரசிகர்கள் உங்கள் மேலே ஆத்திரப்பட்டாங்களா?